குடந்தை நகர்வாழ் பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, வருகிற ஏப்ரல் 23 அன்று நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நமது கும்பகோணம் தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் ஐயா மூப்பனார் அவர்களின் தமிழ் மாநில காங்கிரசின் வேட்பாளர் அன்பு சகோதரர் அசோக்குமார் அவர்கள் இந்த முறை போட்டியிடுகின்றார்கள். அவரை வெற்றி சின்னமாகிய தாமரை சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவோடும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடும் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், மருது சேனை, புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக், பெருந்தலைவர் மக்கள் கட்சி, உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ்நாடு யாதவ மகாசபை, தமிழ்நாடு முத்தரையர் முன்னேற்ற சங்கம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மருது சேனை போன்ற 17 கட்சிகளின் கூட்டணியோடு இங்கே தமிழ் மாநில காங்கிரசின் வேட்பாளர் ஐயா வாசன் அவர்களின் வேட்பாளர் போட்டியிடுகின்றார். மறைந்த ஐயா மூப்பனார் அவர்கள் பற்றி நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அரசியலிலே கண்ணியத்திற்கும் எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்ற ஒரு மாபெரும் தலைவர். அவரை 2099வது ஆண்டில் அம்மா அவர்கள் சொன்னதின் பேரில் நான் இங்க சுந்தர பெருமாள் கோயிலில் தான் முதல் வந்து சந்தித்து 2000 நடைபெற்ற அந்த இடைத்தேர்தல்கள் அறந்தாங்கி மற்றும் குறிஞ்சிப்பாடி என்று நினைக்கிறேன், அங்கு இடைத்தேர்தலிலே அவர் நம்மோடு கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அவருக்கு அழைப்பு கொடுக்கின்ற விதமாக என்னை அனுப்பி வைத்தார்கள். அன்று சந்தித்ததிலிருந்து அவர் மறைகின்ற வரை அவர் என்னோடு மிகவும் அன்போடு ஒரு மகனை போல் என்னை நேசிக்கின்ற அளவுக்கு அவரோடு எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. உண்மையிலேயே அம்மா அவர்கள் எனக்கு வழங்கிய ஒரு பெரிய பரிசு என்றுதான் சொல்வேன். காரணம், அரசியலிலே எத்தனையோ பேர் பதவிக்காக மாத்திரம் அலைந்து கொண்டிருக்கின்ற பொழுது பதவிகளை எல்லாம் பெரிதாக எண்ணாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்வதோடு தமிழ்நாட்டின் நலனை மனதிலே கொண்டு அவர் என்றைக்கும் செயல்படக்கூடியவர். 96 நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராகத்தான் ஐயா அவர்கள் கட்சியை ஆரம்பித்தாலும் அப்பொழுது ஆட்சி அமைத்த திமுகவின் ஆட்சி சரியில்லை என்கிற காரணத்தினால் அவர் 2001 நம்மோடு கூட்டணிக்கு வந்தார். அந்த முறை அம்மா அவர்கள் முதல்வராக வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டவர் ஐயா மூப்பனார் அவர்கள். அப்பொழுது கூட்டணியில நம்மோடு இருந்த கட்சிகள் எல்லாம் கிட்டத்தட்ட 141 இடங்களில் மாத்திரம் அன்றைக்கு அம்மா அவர்கள் போட்டியிட்டோம் நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்பொழுது காங்கிரஸ் கட்சியோடும் சரி, கூட்டணியிலே இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளோடும் சரி நான் சென்று பேசும் பொழுது எனக்கு மிகவும் உதவிகரமாக இருந்தவர் ஐயா மூப்பனார் அவர்கள். அவருடைய அந்த பண்பு உண்மையிலேயே வியக்க வைக்கின்ற பண்பு, ஒவ்வொரு அரசியல்வாதியும் பின்பற்ற வேண்டிய பண்பு. அதனால்தான் இன்றைக்குமே ஐயா அவர்களும் அவரது திருமகன் எனது அருமை சகோதரர் ஜி.கே. வாசன் அவர்கள் மீதும் எனக்கு என்றென்றைக்கும் தனிப்பட்ட மரியாதையும் மதிப்பு உண்டு. இன்றைக்கு நமது கும்பகோணம் தொகுதியில ஐயா மூப்பனார் அவர்கள் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்ற நினைப்போடு தான் நான் இங்கே வந்து அவரது வேட்பாளர் அசோக்குமார் இன்றைக்கு இங்கே
வெற்றி சின்னமாகிய நமது தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறார். இது இரட்டை இலை சின்னம் என்றாலும் அது இங்கே தாமரையால்தான் போட்டியிடுகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. கும்பகோணத்திலே குக்கர் சின்னம் இன்றைக்கு தாமரையாகத்தான் போட்டியிடுகிறது. மாம்பழம் சின்னமும் இன்றைக்கு தாமரையாகத்தான் போட்டியிடுகிறது. சொல்ல போனால் ஒரு நல்ல கட்சியின் நல்ல வேட்பாளரை நமது தொகுதியின சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுப்பது கும்பகோணம் தொகுதி மக்களுக்கு மிகவும் நல்லது. காரணம், பல ஆண்டுகளாக 91 அன்பு சகோதரர் ராமநாதன் அவர்கள் வெற்றி பெற்றார். 96 சரி 2001 சிறிய வாக்கு வித்தியாசத்தில் தான் அவர் வெற்றி பெற முடியாமல் போனது. 2006 அப்படித்தான். தொடர்ந்து இங்கே திமுக வெற்றி பெறுகிறது. ஆனால் இந்த அடிப்படை வசதிகள் கூட இந்த கும்பகோணம் மாநகராட்சியும் சரி இந்த தொகுதியிலும் சரி சரிவர பராமரிக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் சொல்கின்ற பொழுது உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது. காரணம், சற்று அதிகமாக மழை பெய்தால் கூட சாக்கடை தண்ணியும் மழை நீரும் சேர்ந்து வீட்டுக்குள் வந்து விடுகிறது என்று பல முறை நான் இங்கு வரும்பொழுது இங்குள்ள மக்கள் மழை காலங்களில் வரும்போது கூட குறைபட்டுக் கொண்டார்கள். இங்கே உள்ள திமுகவினர் அரசியலை தொழிலாக பார்ப்பதால் இங்கே நகரின் மத்திய பகுதியில் அம்மா அவர்களின் முதல் ஆட்சி காலத்தில் அன்றைக்கு ராமநாதன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது எந்த நகரிலும் இல்லாத சிறப்பாக கும்பகோணத்திலே நகரின் மத்தியிலே ஒரு சிறப்பான பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2500 பேருந்துகள் வந்து செல்கின்ற அளவிற்கு அந்த பேருந்து நிலையம் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு 600-700 பேருந்துகள் தான் வந்து போகின்ற நிலையில் அந்த பேருந்து நிலையத்தை வெளியிலே மாற்றுவதற்கு இங்கு உள்ளவர்கள் திமுகவினர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன கொடுமை என்றால், தானம் தர்மத்திற்கும் சம்பந்தமில்லாத திமுகவினர் 10 ஏக்கர் நிலத்தை தானம் கொடுப்பதாக சொல்லி அந்த இடத்திலே பேருந்து நிலையம் வரட்டும் என்று அவர்கள் முனைப்பு காட்டுவதில் நீதிமன்றம் கூட எள்ளி நகையாட அந்த வழக்கில் அதுக்கு தடையாணை பிறப்பித்திருக்கிறது. 10 ஏக்கர் லேண்ட் அவங்க சும்மா கொடுப்பாங்களா? நினைச்சு பாருங்க. திமுக என்றாலே மக்களின் வரிப்பணத்தை சுரண்டுவதை தவிர அவர்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது என்பதுதான் உண்மை. அவர்கள் கருணாநிதி காலத்திலிருந்து எல்லா துறைகளிலும் அறிவியல் ரீதியாக ஊழல் செய்வதிலே பெயர் பெற்றவர்கள் திமுகவினர். காற்றில் அலைக்கற்றை ஊழல் கூட உலகத்தையே புருவத்தை உயர்த்த வைத்தவர்கள் அவர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகளில் மக்களின் வரிப்பணம் எத்தனை லட்சம் கோடி இன்றைக்கு சுரண்டப்பட்டிருக்கிறது என்பதை ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அதை வெளிக்கொண்டு வருவோம். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டில் நடந்த ஊழல்கள் அனைத்தும் வெளிவரும். அந்த ஊழல்களிலே ஈடுபட்டவர்கள் அனைவருமே அதற்கான பதில் சொல்ல வேண்டிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. வாக்காளர்களை, குறிப்பாக ஏழை எளிய மக்களை 1000க்கும் 2000க்கும் விலைவேசிப்படலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த முறை மக்கள் ஏமாற மாட்டார்கள். அதுவும் ஐயா வாசன் அவர்களின் வேட்பாளர், ஐயா மூப்பனார், மறைந்த மூப்பனார் அவர்களின் கட்சியின் வேட்பாளர், அதுவும் இந்தியா முழுவதும் பிரசித்தி பெற்ற நமது தாமரை சின்னத்திலே போட்டியிடுவது இந்த முறை மக்கள் உறுதியாக வாக்களிப்பார்கள் என்பது எனக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா, கும்பகோணம் என்பது கோவில் நகரம். கும்பகோணத்திலிருந்து மாயவரம் செல்கின்ற வரை எல்லா ஊர்களிலும் கோயில்கள். இந்த பக்கம் தஞ்சாவூர் செல்கின்ற சாலையிலும் சரி, அந்த பக்கம் பாபநாசம் சென்றாலும் சரி, திருவையாறு சென்றாலும் எங்கும் கோயில்கள். இது ஒரு கோயில் நகரம். இந்த நகரத்தை பராமரிப்பதற்கு நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. பச்சிலம் குழந்தை முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு அவர்கள் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, கொடுமையான வன்கொடுமையிலே அவர்கள் ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுகின்ற சூழ்நிலை தான் இருக்கிறது. எங்கும் கஞ்சா, ஹெராயின் போன்ற போதைப் பொருட்களின் நடமாட்டம், விற்பனை, அதன் பின்னணியிலே திமுகவினர் இருப்பது வேதனையிலும் வேதனையாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், நமது சோழமண்டலம் என்பது விவசாய பூமி. இங்கே விவசாயிகள் படுகின்ற பாடு இந்த ஆட்சியாளர்களிடம்
மிகவும் கொடுமையாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடே பொங்கி போய் இருக்கிறது. அது இந்த தேர்தலிலே உறுதியாக தெரியப்படும். 2001 எப்படி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதோ, 2011 எப்படி ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சி ஏற்பட்டதோ, அமைதி புரட்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் இன்றைக்கு அமைதியாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், தங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் பள்ளிக்கு செல்லும் போது சென்றுவிட்டு பத்திரமாக வர வேண்டுமே, கல்லூரிக்கு செல்கின்ற மகனும் மகளும் பத்திரமாக வர வேண்டுமே, வேலைக்கு செய்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களும் பத்திரமாக திரும்ப வேண்டுமே என்று பிள்ளையை பெற்றவர்கள் வயிற்றிலே நெருப்பை கட்டிக்கொண்டு காத்திருக்கின்ற சூழ்நிலை. ஏதோ ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், வீட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று. அதை கொடுத்து இந்த நாட்டிலே நடக்கிற வன்கொடுமைகளையும் கொலைகளையும் மறைத்து விடலாம் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு விலைவாசி விண்டை முட்டுகின்ற அளவிற்கு உயர்ந்திருக்கின்றது. தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் காற்றிலே பறக்க விடப்பட்டிருக்கிறது. நமது கும்பகோணம் தலைநகராக கொண்ட மாவட்டத்தை 2001 தேர்தலுக்கு முன்பு இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 100 நாள்ல கும்பகோணத்தை தலைநகராக கொண்ட மாவட்டம் அறிவிப்போம் என்றார். பின்பு கேட்டால் அதற்கு ஏற்ற மக்கள் தொகை இல்லை, அது இல்லை, இது இல்லை என்கிறார்கள். அவர்கள் தேர்தலில் வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பே ஒரு மாநகராட்சியாக ஒரு நகராட்சியை உயர்த்துவதற்கு என்னென்ன தேவைகள், அடிப்படை தேவைகள் இருக்கிறது என்பதை கூட பார்க்காமல் அறிவித்திருக்கிறார்கள் என்றால், எப்படியாவது உங்களை ஏமாற்றி ஓட்டுகளை பெற வேண்டும் என்பதுதான் அவர்களது எண்ணம். அதனால்தான் சொல்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகிய தனி மாவட்டம் அமைக்கப்படும் என்ற கோரிக்கை உறுதியாக நிறைவேற்றுவதற்கு நாங்கள் அனைவரும் உங்களோடு சேர்ந்து அதற்கான முயற்சிகளை எடுப்போம். இன்னும் சொல்ல போனால், இங்கே அடிப்படை வசதிகள் சரியாக பராமரிக்கப்படவில்லை. அது சாக்கடை வசதியாக, பாதாள சாக்கடையாக இருந்தாலும் சரி, அதுபோல சாலை வசதிகள், சாலைகள் குண்டும் குழியுமாக இன்றைக்கு இங்கே மக்கள் அவதியுறுகிறார்கள். எல்லா பகுதிகளிலும் சரியான சாலைகள் அமைக்கப்படும், கழிவுநீர் வாய்க்கால்கள் சரியாக பராமரிக்கப்படும், குடிநீர் வசதி, கோடை வந்தாலே இங்கே குடிநீருக்கு மக்கள் அல்லாடப்படுவது எங்கள் கவனத்திற்கு வந்திருக்கிறது. அனைத்தையும் பூர்த்தி செய்து உங்களுக்கு ஒரு அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலே எப்படி நமது கும்பகோணம் இருக்குமோ அது போன்ற ஒரு நிலையிலே சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுகின்ற ஒரு நிலையிலே மீண்டும் தமிழகத்திலே அம்மாவின் ஆட்சியை உருவாக்கி நாம் தேவைகளை பூர்த்தி செய்து காட்டுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு, நீங்கள் ஓட்டு போடுறப்ப முதல் பெயரு சகோதரர் அசோக்குமார் 1வது எண்ணிலே தாமரை இருக்கும். அதனால நீங்க தேடிட்டுலாம் இருக்க வேண்டாம், பெட்டியில மேல தாமரை இருக்கும், 1வது எண்ணிலே அசோக்குமார் பெயர் இருக்கும். எளிமையாக வாக்களிக்க முடியும். நீங்கள் 1000த்திற்கும் 2000த்திற்கும் ஊழல் பணத்தை வைத்து உங்களை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று மணல் கொள்ளையர்கள், கனிமவள கொள்ளையர்கள், மக்கள் வரிப்பணத்தை சுரண்டுபவர்கள், இன்றைக்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள் என அனைவருக்கும் வாக்குறுதிகளை செய்யாமல் ஏமாற்றி வருபவர்கள் இன்றைக்கு மின்சார கட்டணத்தை 67% உயர்த்தி இருக்கிறார்கள் இந்த ஆட்சியில். அதுபோல பால் பொருட்கள் விலை உயர்ந்து இருக்கிறது, அனைத்து விலைவாசியும் உயர்ந்திருக்கிறது. வீட்டுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்தால் கூட அது சரியாக வராது ஏழை எளிய மக்களுக்கு என்பது நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்கள். எப்படியாவது உங்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததை விட அப்பாவும் பிள்ளையும் ஸ்டாலினும் உதயநிதியும் சுத்தி வருகிறார்கள். இந்த முறை தமிழ்நாட்டை காக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளையும் உங்கள் வீட்டு ஆண் பிள்ளைகளையும் வருங்கால சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை தமிழ்நாட்டிலே இல்லை என்கிற நிலையை உருவாக்குவதற்கு, சட்டம் ஒழுங்கு இங்கே சரியாக பராமரிக்கப்படுவதற்கு, அம்மாவின் ஆட்சி அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையிலே உருவாவதற்கு கும்பகோணத்திலே கூட்டணி கட்சியாகிய தமிழ் மாநில காங்கிரசின் வெற்றி வேட்பாளர் அசோக்குமார் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.